எல்லா அரிசியிலையும் 70% கார்போஹைட்ரேட் இருக்கு, 65% 70% கார்போஹைட்ரேட் தான். ஆனால் பாரம்பரிய அரிசின்னு வரும்போது கூடுதலாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் மாலிகுல், அந்த அரிசிக்குன்னு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. அந்த மருத்துவ குணம் எப்படி வருது? அந்த கார்போஹைட்ரேட்லேருந்தோ புரோட்டீன்லேருந்தோ வரல, அதை தாண்டி சில கூறுகள் அதுக்குள்ளே இருக்கு. அந்த கூறுகள் வந்து தான் நிறத்தை கொடுக்குது. இப்போ எங்கள் வீட்டில் காலையில் களி கிட்டிருந்தாங்க. வழக்கமாக உளுந்தங்களி கிண்டுவாங்க. இந்த உளுந்தங்களி கிட்டமா உளுந்தங்களி நாங்கள் எங்கள் அம்மா இல்லை அது கவுனி களினாங்க. கவுனி களிலாம் எனக்கு தெரியாது, நான் ஆர்கியூ பண்ணேன். நான் உளுந்தங்களி எதுக்கு கவுனி களின்னு சும்மா சொல்கிறீங்க, நீ சாப்பிட்டு பாரு அதுக்கப்புறம் தெரியும். கடைசியில் பார்த்தா கவுனி அரிசியில் உளுந்தங்களி தான், அதில் அரிசி போடுவாங்க கொஞ்சம் போல், அதை உருட்டி எடுக்கிறதுக்கு அதில் கவுனி அரிசி போட்டாண்ணே. இதுதான் மரபு. இது வேற எங்கேயும் சொல்லி தர மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன இனோவேஷன், நார்மல் களியிலேயே கவுனி களின்னு ஒன்று போட்டு அதை எங்கேயோ படிச்சிருக்காங்க, புத்தகத்தில் படிச்சிருக்காங்க. உடனே வீட்டில் எங்கள் அம்மா இன்னைக்கு செஞ்சு வச்சாச்சு. உளுந்தங்களியில் உளுந்து நமக்கு நல்ல போகிறதான் தெரியும். கவுனி அரிசிங்கும் போது அதனுடைய கருமை நிறமும் அதனுடைய சின்ன குளூட்டினைசிங் எஃபெக்ட் இருக்கும். அந்த கவுனி அரிசி பிசு பிசுன்னு இருக்கு இல்லையா, சக்கரை பொங்கல் பண்ணும்போது நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடிய தன்மை இருக்கும். அது களிக்கு நல்லாவும் இருக்கும், ஒன்னோட சேருது. அது பார்க்கும்போது அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. கவுனி அரிசி அதில் இருக்கக்கூடிய கருமை நிறம் புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறான். இப்போ நான் மருத்துவ ரீதியாக யோசிச்சு பார்க்குறேன். புற்றுநோய் தடுக்கணும்னா நேரடியாக ஒரு சைட்டோடாக்சிக் எஃபெக்ட் கொடுத்து ஒரு பிரஸ்ட் கேன்சருக்கு பிளாசிடாக்சால் கொடுத்து அறுக்கிற மாதிரி அது பண்ணாது. என்ன பண்ணும் அப்படின்னா, கவுனி அரிசியில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் கொடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் செல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய செல்லை அழிக்கக்கூடிய ஆக்சிஜன் கழிவுகளை எல்லாம் வெளியே தள்ளும். அப்போ அது எவ்வளோ பெரிய பயன் பெண்களுக்கு கொடுக்கும்னா, பாலிசிஸ்டிக் ஓவரியிலே அது பிரச்சனை. பாலிசிஸ்டிக் ஓவரிங்கிறது பீரியட் கரெக்டாக வராமல் அந்த ஓவரியில் நீர்க்கட்டிகள் அங்கங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஃபாலிக்கில் கரெக்டாக ரப்சர் பண்ண விடாது. கரெக்டாக 28 நாளைக்கு ஒரு முறை மாதவிடாய் வரணும்னா 14வது நாள் அந்த மைய நாளில் அந்த கருமுட்டை உடைஞ்சதுன்னா தான் அதுக்கப்புறம் கருமுட்டை வேகமாக சினைப்பை குழல் வழியாக கருப்பைக்குள்ளே வரும். அந்த சினைமுட்டை கரெக்டாக உடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அதை உடைய விடாமல் தடுக்கிறது இந்த நீர்க்கட்டி. அப்போ என்ன ஆகும், 28 நாளைக்கு ஒருக்க பீரியட் வராமல் 30 நாள் 35 நாள் 60 நாள் தள்ளி போகும். அப்போ தள்ளி போகும்போது உடம்புக்குள்ளே பூரா ஒரு குழப்பம் வரும். அடுத்து என்ன ஹார்மோனை விடுறது, இப்போ இதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்டரோன் வரணும், அதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன் வரணும், அதுக்கப்புறம் லியூட்டினைசிங் ஹார்மோன், ஒரு ஹார்மோன் இருக்குது. ஒன்றுக்கு 7 நாள் வேலை இருக்குது. இங்கே ஒன்று செதறினோடனே எல்லாமே செதற ஆரம்பிக்கும். அப்போ உடல் எடை கூட வரும், முடி வளர, மீசை வர்றது, தாடி வர்றது, அதுக்கப்புறம் ஒரு இரிட்டபிலிட்டி, அஜிடேட்டட் மைண்டு, டிப்ரெஷன் வரைக்கும் நீங்கள் போகுது பிசிஓடி. அப்போ அவ்வளோ பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு உளுந்தங்களி, உளுந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்ட்ரோஜனிக் எஃபெக்ட், கவுனி அரிசியில் இருக்கக்கூடிய ஒரு அது ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த ரெண்டும் சேர்ந்து மாதவிடாய் வருவதற்கு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி இருந்து மாதவிடாய் வர்ற அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு ஒரு சின்ன பால் மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா, அதுலேயே நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய்னா அதுலேயும் அந்த எள் இருக்குது, அதுலேருந்து இரும்பு சத்து கிடைக்குது. ஸோ ஒரு சின்ன பால் அந்த குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு கொடுத்துட்டே வந்தோம்னா, ஒன்று அந்த பிசிஓடி மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கும், இன்னொன்று அந்த மாதவிடாய் சமயத்து வயிற்று வலி வராமல் பார்த்துக்கும். இதை தாண்டி ஒருவேளை அந்த கருத்தரிப்பதற்கு தாமதமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும்போது இந்த பயன் கிடைக்கும். நிறைய போட்டு வெல்லத்தை போட்டு ரொம்ப இனிப்பாக்காம கொஞ்சம் வெல்லத்தை குறை. அந்த காலத்தில் நிறைய வெல்லம் போட்டாங்க, இப்போ நம்ம இனிப்பே கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறோம். சில பேர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, சார் சர்க்கரை 480 இருக்கும் போஸ்ட் பிராண்டில், நான் வெல்லத்தில் பாயாசம் சாப்பிடுவேன், நான் கருப்பட்டி நல்லது தானே சார் சொல்கிறீங்க, வெல்லம் நல்லது தானே, அப்படின்னா அது நல்லதுப்பா, உனக்கு நல்லதா, முதல்ல அதை யோசிக்கணுமா வேண்டாமா? நீ 450 சர்க்கரை வச்சிருக்க, உனக்கு 1008 பிரச்சனை இருக்குமா, நீ வெல்லம் சாப்பிடாத அப்படின்னா ஒரு மரபு மருதை நீங்கள் ஏன் எதுக்குறீங்க, மரபான விஷயத்தையே அப்படின்னா எங்கிட்ட சண்டை பிடிப்பாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அறிவியலையும் நாம் புரிந்து கொள்ளணும். அறிவியலில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, வணிகம் இருக்குது, அதை எதிர்க்கலாம். அறிவியலில் வணிகம் தான் ஆபத்தை ஒழிய அறிவியலே ஆபத்து நினைக்கக்கூடாது. எது நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய அன்றாட உடல் நலத்துக்கு எது தேவையோ அதில் அறிவியல் சில கருத்துக்கள் சொன்னால் அதையும் எடுத்துக்குவோம். மரபு இவ்வளோ நாளாக என்ன கொண்டு வந்திருக்கோ அதையும் எடுத்துக்கணும்.